இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 29ஆம் நாள் 12/6/2026 ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை என்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:52 லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துவாதசி மாலை 4:27 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திரையோதசி வருகின்றது. நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். அதிகாலை 3:08 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 3:08 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 3:08 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக திறமைகளை பயன்படுத்தி வெற்றியும் காண்பீங்க. பணியிடத்துல சக பணியாளர்களை விட முன்னணியில வகிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் துணையுடன் வெளிப்படையாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களுடைய வகையில பணவரவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கியத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. துடிப்பாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள்ல நீங்க சில நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். வாகனங்கள் வாங்கக்கூடிய ஆசைகளும் நிறைவேறும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில கருத்து வேறுபாடுகளும் தோன்றலாம். பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். ஆரோக்கியத்துல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். செல்வாக்கும் அதிகரிக்கும். சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். எதிர்பாராத சில தனவரவுகளின் மூலமாக சேமிப்புகளும் அதிகரிக்கும். வேலையின் காரணமாக அலைச்சல்களும் இருக்கும். அவ்வப்பொழுது உடல் சோர்வும் ஏற்பட்டு நீங்களாம். அரசாங்க வகையில எதிர்பார்த்த செய்திகள் நல்லபடியாகவும் வந்து சேரும். இன்று சக ஊழியர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல குடும்ப விஷயங்களை பேசவும் வேண்டாம். இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தவறு செய்தவர்களை தட்டி கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. பெற்றோர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்தாற் போல ஒருவர் அறிமுகமாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகன வசதிகளும் பெருகும். வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதியவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மனதுல உற்சாகமும் இருக்கும். வாழ்க்கை துணையிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று சில சாதகமான மாற்றங்களும் உண்டாகும். சக ஊழியர்களிடத்துல இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். பணத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. நல்ல சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. அன்பிற்கு உரியவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. சிந்தனையின் போக்கில மாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத சில பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான தருணங்களும் உண்டாகும்.
சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். உத்தியோக பணிகள்ல சாதகமான போக்கும் காணப்படும். இன்று இழுபறியான தனவரவும் வந்து சேரும். சமூக பணிகள்ல ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். நுட்பமான செயல்பாடுகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சிந்தனைகளும் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாந்தமான நாளாகவும் அமையும். என்ற நம்பிக்கை உணர்வுடனும் காணப்படுவீங்க. புதிய நண்பர்களை உருவாக்கியும் கொள்வீங்க. பணியில வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தனித்த திறமையின் மூலமாக உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் திறமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தரமான பணிகளை வழங்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சகஜமாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால் உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சகஜமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய மனதில இருந்து வந்த தயக்கங்களும் நீங்கும். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். விற்பனையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். தொழில் போட்டிகளும் நீங்கும். வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். கையில பணமும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். சேமிப்பதன் மூலமாக வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல விருத்தியும் உண்டாகும். உத்தியோகம் பார்க்கின்ற இடத்துல ஆதரவான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். உடனே முடிய வேண்டிய சில வேலைகள்ல சின்ன சின்ன இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். கையில பணமும் இருக்கும். சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்களை கூறுவதும் நல்லது. திட்டமிட்ட பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளின் பொழுது இது தேவைதானா என்பதை அறிந்து செய்வதும் நல்லது. இன்று தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில அந்தஸ்தும் உயரும். வீடு வாங்குவது குறித்து யோசிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல அதிரடியான மாற்றங்களை செய்து லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. முயற்சிகள்ல வெற்றி காணக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். உறவினர்கள் சிலர் உங்களுடைய யோசனைகளை கேட்டும் வருவாங்க. சிலருக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆதாயத்தையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இன்று சேமிப்புகளை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். கமிஷன் சார்ந்த பணிகள்ல லாபமும் உண்டாகும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல சில மாற்றமான சூழ்நிலைகளும் உருவாகும். புதுவிதமான இலக்குகளை நிர்ணயமும் செய்வீங்க. வியாபாரத்துல முன்னேற்றமான சூழலும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்துடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள்ல நீங்க எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். இன்று சில சமயங்கள்ல நீங்க கட்டுப்பாட்டை இழந்து முன்கோபத்தினை வெளிப்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. யாரையும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். வேலை செய்கின்ற இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. சின்ன சின்ன ஏமாற்றங்களும் இருக்கும். வேலைகளை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல வாக்குவாதங்களும் ஏற்படலாம். நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உங்கள் தாய் தந்தையின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். எச்சரிக்கையுடன் கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு பல்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். பல் மருத்துவ ஆலோசனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிம்மதியாகவும் உணர்வீங்க. வேலை இடங்கள்ல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சில வேலைகள்ல இருக்கின்ற நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல புதிய திட்டங்களின் மூலமாக வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில யோகமான செய்திகளும் வந்து சேரும். வெளிநாட்டுல இருக்கின்ற நண்பர் ஒருவருடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் நல்ல பலன்களையும் பெற்றுத்தரும். இன்று பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாக வியாபாரத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இழுபறியான சூழ்நிலைகளும் மாறும். உயர் அதிகாரிகளிடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். புதிய மனை இடங்கள் வாங்கக்கூடிய திட்டங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களின் பொழுது விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. வேகத்துடனும் விவேகத்துடனும் வேலைகளை செய்வதும் நல்லது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். இன்று நல்ல நண்பர்களுடைய சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. புதிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்துல இது புதிய அனுபவங்களையும் பெற்றுத்தரும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில அதிரடியான மாற்றங்களையும் காணலாம். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவு எதையுமே எடுக்கவும் வேண்டாம். உறவினர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மதிப்புமிக்க பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. சொத்துக்கள் வாங்குவதற்கான ஆசைகளும் கூடியும் வரலாம். முக்கிய பிரமுகர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உணவு சார்ந்த விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. அரசு செயல்பாடுகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. உடன் பிறந்தவர்களின் மூலமாக புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலமாக மாற்றங்களும் உண்டாகும். தவறிப்போன பொருட்கள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆராய்ச்சி பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு மேன்மையான சூழலும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கிய பிரமுகர்களிடத்துல எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாளாகவும் அமையும். சகோதரர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மந்தமான நாளாகவும் இருக்கும். சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. பணியில வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில கடினமான பணிகளையுமே திட்டமிட்டு மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்றைய நாள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன மோதல் போக்கும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். பணவரவுல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பல்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க.
சிலருக்கு இது சம்பந்தப்பட்ட மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இப்பொழுது வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும். தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். மற்றவர்களுடைய மத்தியில உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. கருத்து வேறுபாடுகளும் குறையும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். குடும்ப சூழ்நிலைகள் சரியாகவும் இருக்கும். ஆடம்பரமான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய மனிதர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். வேலை உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவை மேம்படுத்தவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். எதிர்காலம் குறித்த திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. சந்தை நிலவரங்களை கருத்துல கொண்டு செயல்படுவதும் நல்லது. கூட்டாளிகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வதும் நல்லது. முன்கோபமின்றி பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல சக ஊழியர்களிடத்துல நீங்க சண்டை போடவும் வேண்டாம். அவர்களிடத்துல தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. போட்டி பந்தயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. இன்று எடுத்த வேலைகளை முடிக்க முடியாமல் சற்று தடுமாற்றங்களும் ஏற்படலாம். உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர்கள் சிலர் இழுத்தடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். வியாபாரத்துல லாபம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சிலருக்கு வீண் செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பெரிய தொகையை பெறுவதன் மூலமாக உங்களுடைய நிதி நிலையை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வணிக திட்டங்கள் வேகம் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. செய்யும் முயற்சிகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பவும் வேண்டாம். வியாபாரத்துல போராட்டங்களும் இருக்கத்தங்க செய்யும். உயர் அதிகாரிகளுடன் அளவாக பேசுவதும் நல்லது. சூழ்நிலைகளை அறிந்து முக்கியமான முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சந்தேகப்படுகின்ற எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு போராட்டங்களும் இருக்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். சில நவீனகரமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. வெற்றிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். பணியில விருப்பமும் இருக்கும். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல நேர்மையான அணுகுமுறையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. மகிழ்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று இது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உற்சாகத்துடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள்ல சில சாதகமான வாய்ப்புகளும் கூடி வரும். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் துறையில எதிர்பாராத வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களும் கைக்கு வந்து சேரும். தாய் தந்தையரினுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்வதும் நல்லது. சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் இடத்துல அன்பாக பழகவும் செய்வீங்க. வேலை இடத்துல அக்கறையாகவும் நடந்தும் கொள்வீங்க. சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. காலத்திற்கு தகுந்த மாதிரி சில பழக்க வழக்கங்களை மாற்றியமைத்தும் கொள்வீங்க. வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இணையம் சார்ந்த விஷயங்களை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. வாக்குறுதிகளை தரும் பொழுது நிதானமாக இருப்பதும் நல்லது. உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. கடந்த கால இனிய அனுபவங்களை எல்லாமே இப்பொழுது நினைத்து பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்குள்ள மறைந்து இருந்த திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வாகனங்களை சரி செய்து விடுவீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும்.
இன்று மனதில் இனம் தெரியாத உற்சாகமும் பெருக்கெடுக்கும். புதிய முயற்சிகள்ல சாதகமான போக்கும் இருக்கும். சில செலவுகளினால கையிருப்பு கரைவதுடன் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். செலவுகளும் இருக்க தங்க செய்யும். இன்று அரசியல் களத்துல நீங்க முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல வெற்றியையும் பெற்று விடுவீங்க. உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனமாகவும் இருங்க. செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். பிள்ளைகளின் மீதான பொறுப்புகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். கல்லூரி கால நண்பர்களுடைய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. பூர்வீக சொத்துக்களினால ஆதாயமும் உண்டாகும். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 3:08 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. உங்களுக்குள்ள இருந்து வந்த குழப்பங்களும் தீரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எடுக்கின்ற முடிவுகள் நன்மையையும் பெற்றுத்தரும். புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. உறுதியுடனும் சாதிக்கவும் செய்வீங்க. பணியில என்று நீங்க சேவை மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. இன்று உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல நட்பாக நடந்து கொள்வதும் நல்லது. இதனால இருவருக்கும் இடையில புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். தேவையற்ற முன்கோபத்தினை வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நேர்மையான உழைப்புடனும் இருப்பீங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில பயனுள்ள முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. பங்குச்சந்தை வியாபாரத்துல நன்மைகளும் உண்டாகும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல சில சிக்கல்களும் தீரும். பணவரவும் இருக்கும். செலவுகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. மேலதிகாரிகளுடைய மனம் கோணாமல் பேசுவதும் நல்லது. அவர்களிடத்துல எடுத்தறிந்து பேசிவிடவும் வேண்டாம். அரசு துறையில மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்க தங்க செய்யும். வேலை சுமை அதிகமாக தங்க இருக்கும். எதிர்ப்புகளையும் மாறி எதிரிகளையும் நண்பர்களாக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனவரவுகளின் மூலமாக சேமிப்புகளை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் கூடி வரும். பிடிவாதமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நல்ல நண்பர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வெளியூர் பயணங்களின் பொழுது பொருட்களை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை தேடி வந்தவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் சிலர் சூட்சமங்களை சொல்லித் தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சகஜமான போக்கும் காணப்படும். அரசு அதிகாரிகளினால எடுத்த வேலைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். தந்தை வழி உறவினர்களினால பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளை பிற்பகலுக்கு மேல மேற்கொள்வது சாதகமாகவும் முடியும். பிற்பகலுக்கு மேல தொலைதூரத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்தில் உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வேலையில சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. சில நன்மைகளும் நடைபெறும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நிகழ்வுகள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆக்கப்பூர்வமான வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பணியிடத்துல விவரங்களை கவனமாக கேட்டறிவதும் நல்லது. நிர்வாக திறனுடனும் இருப்பீங்க. மேலதிகாரிகளுடைய கவனத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு உங்களுடைய கோபத்தினை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. குடும்ப பிரச்சனைகளும் தீரும். அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி அமைதியும் உண்டாகும். வியாபார பணிகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். சிறுதூர பயணங்களின் மூலமாக மாற்றங்களும் ஏற்படலாம். பலம் மற்றும் பலவீனங்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும்.
கடன் சார்ந்த பிரச்சனைகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 3:08 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. தந்தை வழி உறவினர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான உற்சாகமான போக்குடனும் இருப்பீங்க. உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்வதும் நல்லது. மன தைரியத்துடனும் இருப்பீங்க. ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும் பணிகளை முறையாக திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. நன்மதிப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். தவறான புரிந்துணர்வுகளும் மாறும். உங்கள் துணையிடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு உங்கள் குடும்பத்தினருக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்குள்ள இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சாதுரியமாக செயல்பட்டு தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் திறமையின் மூலமாக புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். எதிர்ப்புகளும் நீங்கும். பணவரவும் இருக்கும். கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன நிம்மதியும் உண்டாகும். குடும்ப தேவைகளும் பூர்த்தியாகும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில செயல்களை முன்கூட்டியே அறிந்து வைத்து செய்து முடிக்கவும் செய்வீங்க. வேலையில உயர்வும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழில் விஷயத்துல உங்களுடைய நம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய சிந்தனைகளின் மூலமாக வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் இடத்துல கவனமாகவும் பேசுங்க. காரசாரமான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல மனமும் ஈடுபடவும் காண்பீங்க. பாக பிரிவினை விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல வெற்றியும் பெற்று விடுவீங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த அன்பு தொல்லைகளும் குறையும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் உங்களுக்கு கூடியும் வரலாம். உத்தியோகத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். எதிரிகளினால மறைமுக ஆதாயமும் உண்டாகும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறிக்கு பிறகு தங்க முடியும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. சக பணியாளர்கள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று அக்கம் பக்கம் இருப்பவர்களின் மூலமாக அனுகூலமான சூழ்நிலைகளும் உண்டாகும். பொழுதுபோக்கு சார்ந்த செயல்பாடுகளின் மூலமாக விரயங்களும் ஏற்படலாம். சில பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல ஏற்ற இறக்கமான போக்கும் இருக்கும். எழுத்து துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் அமையும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைதியின்மை போன்ற போக்குடனும் காணப்படுவீங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பொறுமையுடன் இருப்பதன் மூலமாக இந்த செயல்களை எளிமையாக மேற்கொள்ளவும் முடியும். பணியை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன சலிப்புகளும் ஏற்படலாம். இயந்திரத்தனமாக வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அடுத்தடுத்த வேலைகள் இருப்பது உங்களுக்கு சலிப்பையும் ஏற்படுத்தலாம்.
உங்கள் துணையிடத்துல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல இருந்து வந்த தவறான கருத்துக்களை மாற்றியமைத்தும் கொள்வீங்க. ஒருவருக்கு ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் விவேகத்துடனும் செயல்படுவதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சிலருக்கு ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில வெற்றிகளும் தேடி வரலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நிறைவேறும். தொழில புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். வியாபாரத்திற்கு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து நல்ல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். வங்கி இருப்பும் உயரும். தேவையில்லாத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்று பணவரவும் இருக்கும். வேலையில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உடன் பிறந்தவர்களுடன் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கும் வந்து சேரும். வராமல் இருந்து வந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அரசு பணிகள் இப்பொழுது நல்லபடியாகவும் நிறைவேறும். புதிய தொழில் ஆரம்பிப்பதில் பொறுமையாக இருப்பதும் நல்லது. முக்கிய பிரமுகர்களுடைய கவனத்தையும் பெற்றுவிடுவீங்க. சிறிய வாய்ப்புகளையும் நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எதிர்ப்புகளும் நீங்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். பழைய நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. தாய்வழி உறவினர்கள் இடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல அதிரடியான சலுகைகளின் மூலமாக லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. நண்பர்களுடைய வகையில ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வீட்டுல பராமரிப்பு பணிகளினால கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்கும். பணி நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். விவசாய பணிகளின ஆதாயமும் உண்டாகும். சில திருப்பத்தின் மூலமாக மாற்றங்களும் உண்டாகலாம். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. சமூக பணிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. போட்டிகள்ல ஈடுபட்டு வெற்றியும் காண்பீங்க. மனை மீதான கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள்ல நீங்க வெற்றி பெற்று விடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கிடைக்கின்ற வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகளாகவும் இருக்கும். இதனை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கு ஏற்ற ஒரு நல்ல மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. வேலை செய்கின்ற இடத்துல சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நற்பெயரையும் பெற்றுவிடலாம். கடின உழைப்பின் மூலமாக மேலதிகாரிகளுடைய நம்பிக்கையையும் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடனான அணுகுமுறை சிறப்பாகவும் இருக்கும். உங்கள் துணையிடத்துல நல்ல உணர்வுகளை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்புகளை பராமரிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க. உறுதி மற்றும் தைரியத்தின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. வெளிநாடு பயணங்களுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். புதிய வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அரசு வேலையில பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. புனித யாத்திரைகள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. பணவரவும் இருக்கும். தொழில மேன்மையும் உண்டாகும்.
உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறவும் காண்பீங்க. மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். யாரிடத்திலும் கோபப்படவும் வேண்டாம். சின்ன பிரச்சனையாக இருந்தாலுமே பெரியதாக எண்ணி கவலைப்படவும் வேண்டாம். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சில ஆடம்பர செலவுகள் செய்வதில் கவனமாகவும் இருங்க. மனம் போன போக்கில செல்லவும் வேண்டாம். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசால ஆதாயமும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். சொந்த பந்தங்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்ப்புகளை எல்லாமே சாதுரியமாக மாற்றி வெற்றியும் காண்பீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. குழந்தைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. காது தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். நவீன தொழில்நுட்ப கருவிகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. சிறு மற்றும் குறு தொழில் செய்பவர்கள் கவனமாக இருப்பதும் நல்லது. மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் அமையும். மனதில் இருந்து வந்த சஞ்சலங்களும் நீங்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். சில சமயங்கள்ல நீங்க கட்டுப்பாட்டை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மதிப்புமிக்க வாய்ப்புகளை இழக்காமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. கவனமாக இருப்பதும் நல்லது. பணியிடத்துல சாதகமான போக்கும் காணப்படும். உங்களுடைய கவனக்குறைவின் காரணமாக பணியிட தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல நேர்மையாகவும் நடந்து கொள்வதும் நல்லது. உறவினர் நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்க தங்க செய்யும். உங்களுக்குள்ள இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். திட்டமிட்டு பணத்தை சாதுரியமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. வேலைகள் சிறப்பாகவும் நடைபெறும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வியாபாரமும் சூடு பிடிக்கும். தொழிலை எதிர்பாராத இடையூறுகளும் தோன்றி மறையும். சிலருக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். ஆன்லைன் சூதாட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பங்குச்சந்தை வியாபாரத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. தன தானிய விருத்திக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலையில மாற்றங்களும் இருக்கும். ஆன்மீக பணிகள்ல ஈடுபடுவது மன திருப்தியையும் ஏற்படுத்தும். விடாப்பிடியாக செயல்பட்டு வெற்றியும் பெற்று விடுவீங்க. ஏதாவது ஒரு வகையில இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். மன அழுத்தங்களும் நீங்கும். எதிர்பாராத சில நிகழ்வுகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். இன்று தவணை பணத்தை சரியாக தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல நயமாக பேசுவதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விஷயங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்களினால இருந்து வந்த தொந்தரவுகளும் நீங்கும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. தந்தை வழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சிலருக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். மற்றபடி வீட்டுல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல போட்டிகளை எல்லாமே வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. போட்டியாளர்களினால இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும்.
வியாபார பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களினால கலகலப்பான சூழ்நிலைகளும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். கல்வி பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். வாகன பொழுதுகளை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஓரளவிற்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள்ல நீங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பதட்டங்களும் நீங்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. மன அமைதியாகவும் ஆறுதலாகவும் உணர்வீங்க. பணியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். அதிக பணிகளின் காரணமாக வேலைகளை குறித்த நேரத்துல முடிக்க முடியாமல் திணறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. குழப்பமான மனநிலையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். இருவருக்கும் இடையில இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பொறுப்புகளை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. கூடுதலான உழைப்பின் காரணமாக உடல் அசதியும் ஏற்படலாம். வர்த்தக பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள் கைகூடியும் வரும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உறவினர்களுடைய ஒத்துழைப்பினால தொழில புதிய திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் பொறுப்பில் இருக்கின்ற நபர்களினால அனுகூலமும் உண்டாகும். லாபத்தையும் பார்த்துவிடலாம். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெற வேண்டும் என்ற வேட்கையுடனும் இருப்பீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. யோசிக்காமல் எந்த ஒரு வேலையிலும் இறங்கவும் வேண்டாம். வியாபார பணிகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. வீட்ல பணம் நகைகளை பத்திரமாக வைத்து எடுப்பதும் நல்லது. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது தாங்க. இன்று சில சமயங்கள்ல நீங்க தனிமையாகவும் உணர்வீங்க. திட்டமிடுவது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கலாம். பணப்பற்றாக்குறையினால மற்றவர்கள் இடத்துல கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் இடத்துல கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். நிதானம் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு விசேஷத்துல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரம் பிற்பகலுக்கு மேல விறுவிறுப்பாகவும் நடைபெறும். கூடுதலான லாபத்தையும் பெறலாம். உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களையும் புரிந்தும் கொள்வீங்க. புதிய தொழில்நுட்ப கருவிகள் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். வியாபார பயணங்கள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தை வழி உறவினர்களின் மூலமாக ஒத்துழைப்புகளும் இருக்கும். வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். மாற்றமான அணுகுமுறையின் மூலமாக சூழ்நிலைகளை கையாளவும் செய்வீங்க. சுபகாரியங்கள் தொடர்பான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத தன வரவேற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும்.
சில சவாலான பணிகளை கையில எடுத்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகள் அதற்கு சாதகமாகவும் இருக்கும். பணிகள்ல உங்களுக்கான முத்திரையை பதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு அமைதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணியில வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு கவனமாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நட்பான அணுகுமுறையை பராமரிக்கவும் செய்வீங்க. நகைச்சுவையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு பெரிய அளவில் முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. பண விஷயத்துல கட்டுப்பாடுடன் இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சிலருக்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சில நல்ல சிகிச்சைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சில விஷயங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். இணையம் தொடர்பான முதலீடுகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. சகோதர சகோதரிகளினால நன்மைகளும் உண்டாகும். தொழில முன்னேற்றமும் இருக்கும். வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. எந்த ஒரு செயலையுமே துணிச்சலுடன் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையிடங்கள்ல உங்களுடைய திறமைகளை அங்கீகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆன்லைன் வர்த்தகத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சில விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. ஆடம்பர செலவுகள் செய்வதில் நீங்க கவனமாகவும் இருங்க. தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும் நல்லது. யாரையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். சற்று சிக்கனமாக இருப்பதும் நல்லது. அண்டை அயலாரிடத்துல சின்ன சின்ன கோபங்களும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் இடத்துல இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். என்று எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் மற்றும் வெளியிடங்கள்ல சாப்பிடும் பொழுது கவனமாகவும் இருங்க. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். மாலையில நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில சவாலான செயல்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சின்ன சின்ன விவாதங்களும் தோன்றி மறையும். வியாபார நிமித்தமான குழப்பங்களும் ஏற்படலாம். சக ஊழியர்களினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் தோன்றி மறையும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சபை பணிகள்ல முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் பற்றிய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பணவரவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. காணாமல் போன பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.